ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுதாங்க மிளகு கோழி வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்களுங்க: அரை கிலோ பிராய்லர் கோழி எடுத்து வச்சுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இவ்வளோ இஞ்சியும் ஒரு 10-15 பல் பூண்டும் வச்சுருக்கிறேன். மிளகு தாங்க இதுக்கு அதிகமாக போடணும், அதனால் 3 ஸ்பூன் மிளகு வச்சுருக்குறேங்க. இது தனியாக வறுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்குறேங்க. இதையும் 1 ஸ்பூன் சோம்பும் 1/4 ஸ்பூனும் கசகசா வச்சுருக்குறேங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. மிளகை தனியாக வறுத்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்குறேங்க. தாளிச்சு விட்றதுக்கு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 பச்சை மிளகாய் வச்சுருக்குறேங்க. காரம் தேவைங்கிறவங்க அதிகமாகவே போட்டுக்குங்க. தாளிச்சு விட்றதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்குறேங்க. கடைசியாக போடுறதுக்கு மல்லி இலை வச்சுருக்குறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா தரோவாக வாஷ் பண்ணிக்கலாங்க, அதுதான் நல்லது. பாருங்கள், மிளகு தனியாக வறுத்தாச்சுங்க. மிளகு வறுக்கும்போது ரொம்ப வறுத்துடாதீங்க, அது தீஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் மிளகு ஸ்மெல் வராது சிக்கனில். இதே வறுக்கும்போது தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அரைக்கும்போது ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஒரே ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கடாயில் பாருங்கள், காஞ்ச பிறகு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. செக்கில் மரச்சக்கில் அரைச்ச எண்ணெய். அடுத்தது கடுகு போட்டு பொரிய வைக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுடலாங்க. பச்சை மிளகாய் போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். லைட்டாக உப்பு போட்டு வதக்கலாங்க. அப்போ தான் நல்லா வதங்கும், பொன்னிறமாகட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது சிக்கனை சேர்த்திக்கலாங்க. இதே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கலாங்க. நிமிஷம் வதக்காச்சுங்க. இனி மசாலா ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. மிளகாய் தூளுங்க, வரமிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா. கடைசியாக தாங்க நம்ம மிளகு ஆட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இன்னும் 10 நிமிஷம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் தாங்க போட்டோம், இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க, அதிகமாக வேண்டியதில்லை. இந்த தண்ணியில் வெந்தால் போதுங்க. வேகட்டுங்க, மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நாம் அரைச்சி வச்ச மிளகு, கசகசா, சோம்பு, சீரகம் அந்த பவுட்ரு போட்டுக்கலாங்க. மிளகு தாங்க அதிகமாக போட்டிருக்கோம். இந்த மிளகு வாசம் தாங்க இது சளிக்கு நல்லது. மிளகு வாசம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா இது சிக்கன் மிளகு வறுவல் தானுங்க. பாருங்க, போட்டோன்னே வாசம் அப்படி தூக்குது. இன்னொரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மிளகு கோழி வறுவல் ரெடிங்க. இன்னைக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதுக்கு தக்காளியெல்லாம் தேவையே இல்லைங்க, மிளகு தான் முக்கியம். இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. அது இந்த குவாரண்டைன் பீரியடில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அரை கிலோ கறி 100 ரூபா தாங்க. எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாங்க. நீ இறக்கிடலாங்க. மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. சளிக்கு இது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நம்மளும் சாப்பிட்லாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 20-25 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
நன்றி.